பொன்னாடை அடுத்தபடியாக நமது ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் அவர்களுக்கு வள்ளி விஜயன் அவருக்கு நம்ம சரத்குமார் பொன்னாடை அளிப்பார். சதீஷ்குமார் கேப்டன் குளத்தூரின் கொடியிடும் வரலாறு மூன்றாம் பரிசினை வழங்கியிருப்பது நமது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்கள். ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் சதீஷ்குமார் கேப்டன் முடிக்கிட்டு லுங்கி கட்டிக்கிட்டு ராகுல் இவருக்கு பரிசு வழங்கும்போது நமது ஊராட்சி மன்ற தலைவர் துணைத் தலைவர் மூன்றாம் பரிசை வழங்கியிருப்பது நமது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் திருமதி வள்ளி விஜயன் அவர்கள். இதோ மூன்றாம் பரிசை வழங்க நமது மூன்றாவது அணிக்கு வழங்கியிருக்கிறார். மூன்றாம் பரிசு வென்ற நமது ஊர் ஜெயக்குமார் வைஸ் கேப்டன் வருகிறோம். மூன்றாம் பரிசு வழங்கிய நமது அடுத்தபடியாக வென்ற அணி சதீஷ்குமார் கேப்டன் மேடைக்கு அழைக்கிறோம். அவருக்கு மெடல் வழங்க துணைத் தலைவர் தலைவர் கவுன்சிலர் அவர்களை மேடைக்கு அழைக்கிறோம். அடுத்தபடியாக ஜெயராமன் வைஸ் கேப்டன் அடுத்தபடியாக மஞ்சு ஆகாஷ் ஜெயராம் வைஸ் கேப்டன். அடுத்தபடியாக மஞ்சு அப்பா ஆகாஷ். அடுத்தபடியாக கோகுல் தினகரன். அடுத்தபடியாக தினகரன் மோகன் பசுபதி பசுபதி கிருஷ்ணா தாஸ் அடுத்தபடியா தாஸ் பாபா அடுத்தபடியா அரவிந்த் ராகுல் அவர்கள்
ராகுல், அரவிந்த், ரஞ்சித், நவீன், பரத், அனைவரும் டீம்ல உள்ள அனைவரும் வந்து இந்த பொண்ணு இந்த மெடலை அணிந்து கொள்ளுமாறு மிகவும் தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். வேறு இல்லாத நம்ம டீம்ல இருக்கிறவங்க கூட உங்க குரூப் போட்டவா நின்னுங்கப்பா. அடுத்தபடியாக கருதி மரியாதை செலுத்த வேண்டும். நல்ல ஏகத்தோடு ஒன்றிய கவுன்சிலருக்கும் தலைவருக்கும் துணைத் தலைவருக்கும் அவரை கொண்டாடி அணிவிக்கிறார். ஒரு மேடைக்கு அழைக்கிறோம் மிஸ்டர் சாந்தமூர்த்தி அவர்களை. இரண்டாம் பரிசினை முகலாரணி அவங்க மூணு பேருமே என்னன்னா ஊர்ல ஏதோ விஷயம் சொல்ல முடியாத விஷயம் நடந்து போச்சு, அதனால அவங்க வர முடியாத சூழ்நிலைன்னு சொல்லிட்டு போன் பண்ணாங்க. அது சொல்லக்கூடாத சபையில, அதனாலதான் இந்த பரிசை இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். இரண்டாம் பரிசை வழங்கிய 10,001 நமது ஒன்றிய கவுன்சிலர் சர்தார் ரமேஷ் அவர்களுக்கு கோடான நன்றி. அடுத்தபடியாக முதல் பரிசு, இது கொஞ்சம் தாமதமாக சொல்றேன், ஒரு நிமிஷம். என்னைக்கே ஒரு வருஷத்துல ஒரு நாள் நம்ம எல்லாம் ஒண்ணு கூடியிருக்கோம். முதல் பரிசு உட்காருங்க. அனைவரும் நாங்கள் ஒன்றுதான் என்ற ஒரு ஒருமைப்பாட்டின்படி கொடியூர் மையத்தில் கலந்து கட்டி நாங்கள் விழா குழுவினராக விளையாடி முதல் பரிசினை வென்றிருக்கிறோம். அனைவரும் இது டீம் பேர்ல நம்ம குன்னத்தூர் கொடியூர் மைனூர் விளையாடி இது முதல் பரிசினை வென்றிருக்கிறோம். இந்த முதல் பரிசை வழங்க நமது ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கௌரி முருகன் 11,001 வழங்கியிருக்கிறார். அனைத்து டீம் அணியினரும் இங்க முன்பாக வருமாறு கேட்டுக்கொள்கிறேன். முதல் பரிசு கொடியூர் குன்னத்தூர் விழா குழுவினர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். முதல் பரிசு வென்ற விழா குழுவினர்கள் வருக வருக. கொடியூர் குன்னத்தூர் விழா குழுவினர்கள் வருக வருக என வரவேற்கிறோம். முதல் பரிசு நமது ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி கௌரி முருகன் அவர்கள் 15,001 வழங்கியிருக்கிறார். இந்த பரிசை
இந்த பரிசு நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் கபடி முருகையர் அவர்கள் 15,001 வழங்கி இருக்கிறார். எல்லாம் உற்சாகமா கை தட்டுங்க. கொடியில் எவனுக்குமே இருந்தது இல்லையடா, நீ அதுக்குன்னே பிறந்த மாதிரி இருக்கிறியே. நாங்க எல்லாரும் எப்பவுமே ஒண்ணுதான். இங்க பாருங்க, இங்க பாருங்க. பெரியூர் குன்னத்தூர் விழா வெற்றி பெற்ற முதல் பரிசு ஒன்று. அதை வழங்கிய நமது நேரம் இல்ல, அப்படியே திரும்பி பாருங்க, தலையை ஒட்டி நில்லுங்க. ஸ்மைல் ஸ்மைல். தம்பி சிரிப்பா. ஏய், இது கேமரா அந்த பக்கமா இருக்கு, தம்பி இந்த பக்கத்துல மாட்டே லெவல் போட்டோகிராஃபர். ஒரு நிமிஷம். ஆட்டநாயகன் விருது நகத்தமன் அவர்களுக்கு தலைவர் அவர்கள் இப்போது கொண்டாட அறிவிப்பார். ஆட்டநாயகன் விருது பாப்பாங்க மேல. ஆட்டநாயகன் விருதுக்கு மிஸ்டர் ரகோத்தமன் அவர்களுக்கு நம்ம ஊராட்சி மன்ற தலைவர் இதோ ஒரு அவரோட ஆட்டத்திற்கான ஒரு அன்பளிப்பு. கடுமையா உழைச்சாரு இந்த டோர்னமெண்ட்டுக்கு. அவரு எல்லாம் உட்காருங்கம்மா, எல்லாம் உட்காரு உட்காரு. ரகோத்தமன் அவர்களே நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களுக்கு பொன்னாடை அறிவிப்பார். அடுத்தபடியாக நமது துணைத் தலைவருக்கு சரத் அவர்கள் பொன்னாடை அறிவிப்பார். பாட்டு போடுறா. மேனத்த சீனிஸ் அவர்களுக்கு பரிசு வழங்க இருக்கும் நமது ஊராட்சி மன்ற தலைவர் பிரதாப். அவர் இல்லாத காரணத்தால் சாந்தமூர்த்தி அவர்கள் அந்த பிரைஸை பெற்றுக் கொள்வார். நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் சர்லா ரமேஷ் அவர்கள் எல்லாருக்கும் ஒன்றும் பிடிச்சிட்டு தெரியுமா, வயசானாலும் உன் ஸ்டைலும் அழகும் இன்னும் ஒன்றை விட்டு போகல. கூடவே பிறந்தது. அடுத்தபடியாக கபடி ஆடுகிறார்.
ஆற்றல் நாயகன் துணைத் தலைவர் அவர்கள் ஏதோ பிரைஸினை வழங்குகிறார். வள்ளி விஜயன் அவர்கள். அடுத்தபடியாக இறுதிப் போட்டியில் வென்ற அனைவருக்கும் முதல் இறுதி போட்டியில் வென்ற முதல் பரிசை வென்ற அனைவரும் மேடைக்கு வருமாறு மிக தாழ்வுடன் கேட்டுக்கொள்கிறோம். இறுதி போட்டியில் வென்ற முதல் பரிசு வென்ற அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். அனைவரும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தயவு செய்து மேடைக்கு வாங்க. யாரும் கூச்சப்படுறது விஷயம் இல்லை. வாங்க, எல்லாம் மேடைக்கு வாங்க. நீங்க ஆர்டர் பண்ணி ஜெயிச்சு நம்ம ஊருக்காக முதல்ல பிரைஸ் வாங்கி கொடுக்குறீங்க. அனைவரும் மேடைக்கு வாங்க. கேட்டுக்கொள்கிறோம். தலைவர் அவர்கள், நமது ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் மற்றும் துணைத் தலைவர் அனைவரும் இறுதியில் வென்ற அணியினருக்கு கோப்பை வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது ஒவ்வொன்றும் அருமையான கோப்பை சின்னதாக இருந்தாலும் அதை கொடுக்கக்கூடிய மனம் என்பது பெருசாக இருக்கிறது. அனைவருக்கும் பண்ணுங்க. எல்லாமே எல்லாம் நம்ம ஊர் வாங்க பண்ணுங்க. அடுத்தபடியாக இறுதியில் வென்ற அடுத்தபடியாக கபடி பிரைஸுக்கு ரெடியாக இருக்கணும். தர்மா கோகுல் அவர்கள்.
சதீஷ்குமார் கேப்டன் புனித். இந்த பரிசை சதீஷ்குமார் கேப்டன் அவர்களுக்கு சதீஷ் கேப்டன் அவர்கள் இப்போதைய ஒன்றிய கவுன்சிலர் அவர்கள் பரிசு வழங்குவார். ஒன்றிய கவுன்சிலர் சரளா ரமேஷ் அவர்கள் பரிசை வழங்குகிறார். ஊராட்சி மன்ற தலைவர் கோவை முருகன் அவர்களும் துணைத் தலைவர் வள்ளி விஜயன் அவர்களும் பரிசை வழங்கி கொண்டிருக்கிறார். கபடி வீரர் தமிழ்நாட்டை விளையாடிய சதீஷ் கேப்டன் அவர்கள் இதோ கபடியில் முதல் பரிசு. அடுத்தபடியாக புனித் அடுத்தபடியாக சீனம் கர்மா அருண் அடுத்தபடியாக விக்கி சர்மா அவர்கள் அருண் பாபா அடுத்தபடியாக அருண் விக்கி விஜயராஜ் ஆகாஷ் சதீஷ் அவ்வளவு விக்கி வரலப்பா. விக்கி தான் அவன் டீம்ல யாராவது கபடி இரண்டாவது பரிசு. கபடி நம்ம ஒரு சில்ட்ரன்ஸ் கபடி விளையாடிய மாணவர்களை வேலைக்கு அழைக்கிறோம். சில்ட்ரன்ஸ் பாய் இவர்கள் வெற்றி பெற்ற நமது ஊர் எல்லா பள்ளிக்கூடத்தில் படிச்சுட்டு அங்க ட்ரைன் பண்ணி வந்திருக்காங்க. தமிழரசன் அவர்கள் பிரைசினை வழங்க நமது ஊராட்சி மன்ற தலைவர் அவர்களும் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களும் நமது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் அவர்களும் மூவரும் நமது இருக்கிறார். டிஜே பேட்டல் நீ ஒரு வீரன் அடிச்சிருந்தா நானே தலைவர்கள் கோப்பை வாங்கி கொடுத்துருப்பேன். நீ அடிச்சது ஒரு பிள்ளை பூச்சிய, அதனால உனக்கு ஒரு வெஞ்சர கிண்ணம் கூட கிடையாதா? இவன் அடிய வாங்கி இது டி-ஷர்ட் ஸ்பான்சர் பண்ண இவங்களுக்கு டி-ஷர்ட் ஸ்பான்சர் பண்ண நமது சிவகுமார் அவர்களை நன்றி வேலைக்கு வாங்க. நமது ஊராட்சி மன்ற தலைவர் திருமதி முருகன் கல்லை அவர்களையும் அடுத்தபடியாக இரண்டாம் பரிசு வழங்கிய நமது ஒன்றிய கவுன்சிலர் திருமதி சரளா ரமேஷ் அவர்களுக்கும் மூன்றாம் பரிசு வழங்கிய நமது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர்
திருமதி வள்ளி விஜயன் அவர்களுக்கும் நமது கொடியூர் குளத்தின் சார்பாக கோடான கோடி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இதோ நமது ஒன்றிய கவுன்சிலர் நம்ம முன்னால ஏதோ ஒரு சில மேடை பேச மாட்டாரு. நம்ம முன்னாடி 2 வார்த்தைகள் இப்போ மிக சிறப்பான முறையில் இந்த இனிய வேளையிலே மாபெரும் பொங்கல் திருவிழாவை மிக சிறப்பான முறையில் கொண்டாடிய நமது கொடியூர் குளத்தூர் இளைஞர்கள் கிராம பொதுமக்கள் அனைவர்களுக்கு இந்த முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறோம். எத்தனையோ பொங்கலை பார்த்துக்கிறோம். ஆனால் இந்த ஆண்டு மிக சிறப்பான முறையில் இந்த நிகழ்ச்சி கிரிக்கெட்டுக்கு உயிரே வந்து குளத்தூர் கொடியூர் தான். எப்பயுமே நம்ம தெரியசாவிலிருந்து திருக்கோவில் வரைக்கும் கொடியூர் குளத்தூர் டீம்னாவே எல்லாருக்கும் பயப்படுவாங்க. நான் அந்த அளவுக்கு டீமுக்கு அதிகம் கொடியூர் குளத்தூர் கொடியூர் எப்பயுமே ஒற்றுமையாக மிக சிறப்பான முறையில் எப்படி ஆண்டுதோறும் இந்த முதல் பரிசை நமது கொடியூர் குளத்தூர் வாங்குகிறதோ அதே போல் இனிவரும் காலங்களில் இதே போன்று எப்பொழுதுமே அந்த கொடியூர் குளத்தூர் டீம் தான் வெற்றி பெறணும். இணையவழியிலே இந்த வாய்ப்புக்கு எங்களுக்காக ஒரு மேடையிலான வாய்ப்பு கொடுத்த இந்த கிரிக்கெட் அணியினுடைய இளைஞர்கள் நண்பர்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி தெரிவித்துள்ளோம். நன்றி வணக்கம். ஜோரா பேசினாரு. அடுத்தபடியாக நமது ஒன்றிய கவுன்சிலர் திருமதி திரு சரளா ரமேஷ் அவர்கள் நம்மளோட ஒரு சில கருத்துக்கள். அருமை தலைவர் அவர்களும் ஒன்றிய கவுன்சிலர் அவர்களும் துணைத் தலைவர் அவர்களும் இதோ ஒரு நன்றி உரையாக அவருக்கு ஒரு ஓவரால் நன்றி சொல்லிடுவோம். அடுத்தபடியாக